அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது, அது திமுக அரசு எதிர்த்து போராட்டம் நடத்தும் பொழுது, இது ஒருவேளை இதை அலோவ் பண்ணீங்கன்னா அரசுக்கு நிதி சுமை இதனால வந்து கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு யாருன்னா பேசினாங்களா? கிடையாது. ஏன்னா அப்போ அரசு ஊழியர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க, அது திமுகக்கு எதிராக செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவுன்றதுனால அமைதியாக இருந்தாங்க. இப்போ அதே வந்து அது அரசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக மாறும்பொழுதோ, அது அரசுக்கு ஒரு கிரெடிட்டாக மாறும்பொழுதோ, தமிழ்நாடு வந்து அதிக நிதி சுமையில் இருக்குது, கடனில் இருக்குது, அதனால் வந்து இது மேலும் கடன் அதிகரிக்கும் அப்படின்னு அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. உண்மையிலே தமிழ்நாடு வந்து கடனில் இருக்கா, நிதி சுமையில் இருக்கான்னு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு வந்து ஒரு மாநில அரசு கடன் வாங்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு இப்போ வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது யூனியன் ஆக்ட், எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. இவங்க வந்து ஒரு மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்றதையும் வந்து ஒரு பர்சன்டேஜ் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு கடன் பெற்றிருக்கிறாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது, ஒரு மாநில அரசு எவ்வளோ கடன் வாங்கலான்ட்டு. இதுக்கு உட்பட்டு தான் வந்து தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாநில அரசு எவ்வளோ கடன் வாங்கலான்னு சொல்லிட்டு. அந்த கடனுக்கு உட்பட்டு தான் வந்து தமிழ்நாடு அரசு கடன் பெற்றிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடுடைய வந்து ஜிஎஸ்டிபி இருக்குல்ல, அப்போது அதில் வந்து 2 or 3% அதுக்குள்ளே தான் கடன் வாங்கணும்னு இருக்குது. அதை வந்து மாநில அரசு அதுக்கு உட்பட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய நிதிகள்னு ஒன்று இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய நிதிகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிதி வந்து தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து யூனியன் கவர்மெண்ட்டால் மறுக்கப்பட்ட பொழுது இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே அக்கறையுடைய பேசக்கூடிய ஆளுங்க யாரும் இப்போ பேசுறது கிடையாது. ஒரு சின்ன டேட்டா ஒன்று சொல்கிறேன். 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி வசூல், நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி வசூல் பண்ணி ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்குறோம்னா 23,261 கோடி ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம். உத்தரப்பிரதேசம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 18,780 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி கலெக்ஷனை வந்து திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுக்கும்பொழுது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்தது வந்து வெறும் 13,000 கோடி ரூபாய் தான் வந்து உத்தரப்பிரதேசுக்கு 13,000 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது 2,976 கோடி ரூபாய் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2023ஆம் ஆண்டு நிதியாண்டில். 2024 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,700 கோடி ரூபாய் வரி பகிர்வாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. ஆனால் உத்தரப்பிரதேசம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 25,069 கோடி ரூபாய் வந்து உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்குறாங்க. 2025 4,144 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 18,227 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்குறோம், ஆனால் நமக்கு கொடுக்குறது திருப்பி அவங்க கொடுக்குறது எவ்வளோ. ஆனால் உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது, ஆனால் அவங்களுக்கு பல மடங்கு அதை விட அதிகமாக கொடுக்குறாங்க.